ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரேம் தமிழ் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரோப்ளாக்ஸில் எக்ஸ்பெடிஷன் அண்டார்டிகான்ற ஒரு கேம் பிளேயில் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம பார்ட் 2 ப்ளே பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ நம்ம சேனல் இருக்கும், மறக்காமல் செக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பார்ட் 1ல் கேம்ப் 1 வரைக்கும் வந்திருக்கோம். இப்போ நம்ம பார்ட் 2ல் கேம்ப் 1லேருந்து கேம்ப் 2 வரைக்கும் போக போகிறோம். ஓகே, இப்போ நம்ம கேம் பிளே ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம தேவையானலாம் இருக்கான்னு பார்த்துட்ருக்கோம். எனர்ஜி பார், அப்புறம் இந்த ஃப்ளேர்லாம் இருக்கான்னு பார்த்துட்ருக்கோம். ஓகே, இப்போ எனர்ஜி பார் இருக்குது, அதை ஒன்று சாப்பிட்டாச்சு. எல்லாத்தையும் 100% பண்ணியாச்சு. இப்போ எனர்ஜி பார் எடுத்தாச்சு, இப்போ ஃப்ளேர் எடுத்தாச்சு. ஒன்ஸ் செக் பண்ணிப்போம் இன்வென்ட்ரியில் இருக்கான்னு. ஓகே, எல்லாம் இருக்குது. இப்போ நம்ம கிளம்பிடலாம். இப்போ நம்ம இந்த வழியாக தான் இப்போ நம்ம கிளம்பணும். பார்ட் 1ஓட பார்ட் 2 கொஞ்சம் சூப்பராக இருக்கும். கேம்ப் 2 போகிற வழியெலாம் சூப்பராக இருக்கும். போகிற வழியில் நிறையா அட்வென்ச்சர் இருக்கும். ஸோ இங்கே இப்போ போகலாம். இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே காற்று அடிக்கணும்னா நம்ம லெஃப்ட் சைடு தள்ளுவோமா காற்று, அதனால் பார்த்து போக சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே இங்கே ஏதோ ஸ்ட்ரோம் வேறு வந்துருச்சு. ஓகே, அப்புறம் இந்த எல்லோ லேடர் மேலே குதிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே நின்றுட்டு குதிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம தள்ளி போய் தான் குதிக்கணும். இல்லைனா நம்ம காற்று நம்ம குதிக்கிற ரொம்ப தள்ளுமா அந்த பக்கம், அப்புறம் கீழே வந்துடுவோம். ஓகே, இப்போ இங்கேயும் தாண்டியாச்சு. ஓகே, இப்போ நம்ம இந்த ஸ்டேஜை தாண்டியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு போகலாம். யாரும் இடையில நிற்கிறாங்க. இங்கே இன்னும் அந்த பாதி கொஞ்சம் பெருசாக கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். ஓரத்துலேயே போக வேண்டியதாக இருக்குது. சரி, இப்போ வந்தாச்சு. இப்போ குதிச்சு போகணும். இங்கெல்லாம் கீழே வந்தால் ஒரே லைஃப் தான். திருப்பி செக் பாயிண்ட் 2லேருந்து 1லேருந்து வரணும். இங்கெல்லாம் ஹெச்பிலாம் போகாது, டேரெக்டாக மொத்தமாக போயிடும். ஓகே, இப்போ இங்கே லேடர் மாதிரி இருக்குது, ஏரியாச்சு. இதை தாண்டியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இது ஏதோ பெரிய மவுண்டைன் இருக்குது. ஓகே, இப்போ ஆஹா, இந்த ஸ்ட்ரோம் இருக்குலாம் எதுவுமே கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. இது இருக்குது. அங்கே ஏதோ சைன் போர்டு இருக்குது. இங்கே என்ன எழுதியிருக்கு? ஆஹா, ஐசி லேடர். அதாவது இங்கே நம்ம நிற்கவே கூடாது, குதிச்சிட்டே இருக்கணும். நின்றுனா வலிக்கி விட்டுரும், அப்புறம் கீழே வந்து ஹெச்பி போயிடும். ஓகே, தாண்டியாச்சதை. இப்போ இந்த லேடர் மேலே ஏறி போய் குதிக்கணும். பார்த்து தான் குதிக்கணும். கீழே விழுந்தோம் இங்கே முக்கால்வாசி ஹெச்பி போயிடும்னு நினைக்கிறேன். மேலே வர்றதுக்கு வழியவே காணும். கீழே ஒயிட் கலரில் ஃபுல்லாக இருக்குது அந்த பக்கம். ஓகே, தாண்டியாச்சு. இப்போ இங்கே பார்த்து கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஸ்ட்ரோம் இருக்கலாம் கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது. ஆஹா, இங்கே எப்படி போகிறது சுத்தமாக ஐடியா இல்லை. ஒருவேளை மேலே ஏறி சுற்றிட்டு போகணும்னு நினைக்கிறேன். அந்த பக்கம் தான் நான் போகணும், ஆனால் இடையில கேப் இருக்குது. இப்போ நம்ம இந்த பக்கம் ஏறி போவோம். இங்கே பார்த்துருக்கா? ஆஹா, இங்கே போகிறதுக்கு வழியே இல்லை. இப்போ எப்படி போகிறது? அங்கே குதிச்சு தான் போகணும்னு நினைக்கிறேன். குதிக்கையில் கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் டெத்து தான். இப்போ திருப்பி செக் பாயிண்ட் 1லேருந்து வரணும். இந்த ஸ்ட்ரோமுக்கெல்லாம் கண்ணவே தெரியல. பரவாயில்ல, ஸ்ட்ரோம் போயிடுச்சு. இப்போ நம்ம குதிச்சிருவோம். குதிச்சிட்டு நல்ல தப்பிச்சாச்சு. இது நமக்கு 1% ஹெச்பி போயிடுச்சு. இப்போ மேலே ஏறிட்டு வருவோம். இப்போ எதுக்கு நம்ம இப்படி போகிறோம்னா, அங்கே டேரெக்டாக ஏற முடியாது, கஷ்டம். அதான் இப்படி இருக்கும். ஆஹா, மேலே ஏறிட்டோமா? இல்லை, போயிடலாம்னு நினைக்கிறேன். இதில் போக முடியல. கீழே இறங்கி நம்ம அந்த வழியாக தான் போய் ஆகணும். நம்ம அப்படியே போயிருந்துருக்கலாம். தேவையில்லாமல் சுற்றிட்டு வந்துட்டு திருப்பி போக வேண்டியதாக இருக்குது. இதில் வேகமாக வேறு ஓட மாட்டேங்கிறான், மெதுவாக ஓடுறான். ஓகே, கீழே இறங்கிட்டோம். இப்போ நம்ம மேப்பை செக் பண்ணிப்போம். ஓகே, நம்ம அந்த பக்கம் போயிட்டு வந்திருக்கோம். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக போகணும். ஓகே, இங்கே ஏதோ பிளாங்க் மாதிரி இருக்குது. இங்கே விட்டு இருக்குது. இங்கே விழுந்தால் முக்கால்வாசி ஹெச்பி போயிடும். பார்த்து தான் போகணும். இதெல்லாம் ஈஸி, நமக்கு எதுவும் ஆகாது. தப்பிச்சாலும் நினைக்கிறேன். இது சும்மா சிம்பிளாக இருக்குது, நமக்கு எதுவும் ஆகாது. இன்னும் இங்கே ஒரு ஜம்ப்பு, அங்கே ஒரு ஜம்ப்பு. ஒன்று முடிஞ்சு. இன்னும் இங்கே குதிச்சா வேலை முடிஞ்சு. சூப்பர், 40 ஹெச்பி. இதுக்கு தான் ஓவராக சொல்லக்கூடாது. இப்போ இங்கே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியாச்சு. திருப்பி குதிச்சுட்டு வந்துடலாம். காட்டிகிட்டு இருந்தால் டைம் ஆயிடும் வீடியோ. ஓகே, இங்கே தான் விட்டோம், இங்கே வந்துட்டோம். இப்போ அதை முடிச்சாச்சு. இங்கே ஏதோ குகை மாதிரி இருக்குது, அபேண்டன்டு. இங்கே ஏதோ தடை செஞ்சுருக்காங்க, இந்த பக்கம் போகக்கூடாதுன்றாங்க. இந்த வழி தான் சேஃப்ன்றாங்க. இந்த பக்கம் போனால் நம்ம சேஃப்லேயே போவோம் இப்போதைக்கு. ஏன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விளையாடுறோம். இங்கே ஏதோ பொந்து மாதிரி இருக்குல்ல. ஆக்சுவலாக நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன், தான் ஸ்பீடாக போகிற மாதிரி தெரியும். ஏன்னா இது கொஞ்சம் லென்த்தாக போன மாதிரி தோணுச்சு, அதான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். இப்போ இங்கே வேறு லேடர் உடஞ்சிருக்கு. இதை தாண்டியாச்சு. இப்போ நம்ம அந்த பக்கம் போகணும். அந்த பக்கம் வழி இல்லைனா நம்ம சுற்றிட்டு போக போகிறோம். இந்த மொத்த மேப்பையும் சுற்றிட்டு போக போகிறோம். இப்போ அதுக்கு தான் இங்கே ஒரு லேடர் இருக்குது. இதை ஏற வேற முடியல. ஓகே, ஏறியாச்சு. இப்போ மேலே இந்த இடம் பார்க்க சூப்பராக இருக்கும். ஏன்னா இங்கே இறங்கி போகல. இது நம்ம பிசியில் விளாண்டா அனிமேஷன் சும்மா வேறு லெவலில் இருக்கும். ஆனால் மொபைல்லையும் ஒரு சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஆனால் மற்ற கேம்ஸோட இங்கே அனிமேஷன் சூப்பராக இருக்கும். இங்கே வந்து க்ளவுட்ஸ், இந்த மலை ஃபுல்லாக க்ளவுட்ஸாக சூழ்ந்துருக்குன்றாங்க. ஆக்சுவலாக இந்த ஒரிஜினல் அண்டார்டிகாவோட மாடல் மாதிரி செஞ்சுருக்காங்க, எனக்கு தெரியல. ஆனால் பிளேசஸ்லாம் அண்டார்டிகாவோட பிளேசஸ் தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி மவுண்டன்ஸ்லாம் அங்கே இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த மவுண்டன் ஃபுல்லாக க்ளவுடால் கவர் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் க்ளவுட்லாம் வந்துச்சு. ஒரிஜினலாக இருக்குமான்னு தெரில, எனக்கு அது தெரில. யாருக்கா தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள்.
ஓகே, இப்போ நம்ம செக் பாயிண்ட் மாதிரி ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஆனால் செக் பாயிண்ட் இல்லை. கரோலைன் த கைடு என்ன சொல்கிறாரு? ஸ்பீடு சைஸு. நமக்கு இங்கே லேண்ட் வெஹிக்கிள் வேணும் போல். ஸ்னோ மொபைல்னால் இங்கே பனியில் சறுக்கிட்டு போகிறதுக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே போய் எல்லாம் செக் பண்ணி பார்ப்போம் ஏதாவது இருக்கான்னு. ஓகே, வாட்டர் ஃபில் பண்ணுறதுக்கு இருக்குது. அப்புறம் எனர்ஜி பார் இருக்குது. ஹெச்பி ஆனால் ரெக்கவர் ஆகலையே. ஹெச்பி தான் முக்கியம். பரவாயில்ல, எனர்ஜி பாரை சாப்பிட்ருவோம் இப்போ. ஓகே, இப்போ எனர்ஜி பாரை சாப்பிட்டாச்சு. இப்போ நம்ம இங்கே எடுத்துப்போம். தண்ணியும் குடித்து வாட்டர் ஃபில் பண்ணிப்போம். ஓகே, இப்போ 84, 94. ஓகே, ஃபில் பண்ணியாச்சு. இப்போ தண்ணி ஃபில் பண்ணியாச்சு வாட்டர் பாட்டில்லையும். இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்பலாம். ஓகே, இந்த டூர் கைட்டு இங்கே இருக்குது. இதை எடுத்துகிட்டு போயிடுவோம். இன்னும் ஏற முடியல, இருங்க. ஏற முடியலையே. ஒருவேளை அவர்கிட்ட பேசினா தான் ஏற முடியுமோ? சரி, அவர்கிட்ட பேசுவோம். இப்போ ஸ்பேன் வெஹிக்கிள். நம்ம ஸ்பேன் தொட்டால் தான் வெஹிக்கிள் ஸ்பேன் பண்ண முடியும் போல். ஓகே, இப்போ நம்ம கிளம்பிடலாம். இது வேறு ஓட்டே வர மாட்டேங்குது. இப்போ இதுவும் ஃபாஸ்ட்டாக போகணும்னு தரலாம். இது ஃபாஸ்ட்டாலாம் போகல, நார்மலாக தான் போச்சு. நார்மலாக ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். ஏன்னா வெஹிக்கிள்லாம் ஃபாஸ்ட்டாக போனால் நல்லாயிருக்கும். அதான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். அது மெயின் ரீசன் இல்லை. என்னென்னா இது நம்ம இந்த வெஹிக்கிளில் போகிறதுக்கே ரொம்ப லென்த்தாக போகும். அதான் இப்போ இங்கே வார்னிங் கொடுத்துருக்காங்க. என்னென்னா இந்த இடம் கொஞ்சம் சறுக்கிற மாதிரி இருக்குமா, அப்புறம் அங்கங்கே வழி இல்லாமல் இருக்குமா, அதனால் மெதுவாக பார்த்து போக சொல்லியிருக்காங்க. வேகமாக போனோம்னா எங்கேயா போய் வண்டி விட்டுருவோமா, அப்புறம் போக முடியாது. ஓகே, மெதுவாக தான் போகணும். இதெல்லாம் கொஞ்சம் டேஞ்சர். ஏன்னா கொஞ்சம் சைடில் போகணும். இந்த பாத் மேலே வேகமாக போனால் பிரச்சனை இல்லை. ஆனால் சைடில் கீழே வந்துட்டோம்னா திருப்பி ஸ்டார்டிங்லேருந்து வரணும். ஸ்டார்டிங்கில் செக் பாயிண்ட் இல்லை, இந்த வெஹிக்கிளோட செக் பாயிண்ட் இருக்குல்ல, அங்கேருந்து இங்கே நம்ம கீழே விழுந்தாலும் நமக்கு ஹெச்பி குறையாது இந்த வண்டியில் உட்காந்துருக்கனால. ஆனால் கீழே விழுந்தோம்னா இந்த வண்டி திருப்பி தூக்கிலாம் வைக்க முடியாது. திருப்பி ஃபஸ்ட்லேருந்து வரணும். இந்த வெஹிக்கிளை ரீஸ்பெண்ட் பண்ணிட்டு வரணும் அங்கேருந்து. இங்கே நம்மளால் நடந்தும் போக முடியாது. அப்படியே நடந்து போயிடலாம் ஈஸியாக. நடந்து போக முடியாது, கொஞ்சம் தான் போக முடியும். நடந்து போனால் ரொம்ப நேரம் போகும். இந்த வெஹிக்கிள்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும். ஃபுல்லாத்தையும் தாண்டியாச்சு. இப்போ நம்ம இஷ்டத்துக்கு போக வேண்டியதாக வேகமாக. ரோஸ் ஐஸ் ஷெல்ஃப், அண்டார்டிகாவோட பிக்கெஸ்ட் ஐஸ் ஷெல்ஃப்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பென் குயின் இருக்குன்னு போட்டிருக்கு. பென் குயின் அழகாக இருக்கீங்க. சின்ன சின்ன பென் குயின் இருக்குது. அப்புறம் சில பெரிய பென் குயின்லாம் இருக்குது. ஆக்சுவலாக ஒரிஜினல் வேல்டில் பென் குயின் பார்க்க சூப்பராக இருக்கும். யாருக்கும் நான் பிடிக்கும் சொல்லுங்கள். இங்கே தான் பென் குயின் வரல. ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ஃபாஸ்ட்டாக போவோம். ஏற்கனவே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். அதான் இங்கே விளையாடலே ஃபாஸ்ட்டாக தான் போனேன். என்ன வெஹிக்கிள் முடிஞ்சா? இதுக்கு மேலே வெஹிக்கிளில் போக முடியாதாம்மா? அதானே பார்த்தேன், ஈஸியாக விட்டுருவாங்கன்னு நினச்சேன், விடலை. ஓகே, இப்போ நம்ம இங்கே நடந்து தான் போகணும். மேலே அரோரா ஸ்பேன் ஆகிடுச்சு. அது அரோரா பார்க்க சூப்பராக இருக்கும். இப்போ தண்ணியிலே தான் போகணுமா? இங்கே சீல் இருக்கும், பார்த்து போக சொல்லியிருக்காங்க. தண்ணிக்குள்ளே நம்ம நீந்தி போகணும். நீந்தி இன்னொரு செக் பாயிண்ட்டுக்கு போகணும். இங்கே அடியில் சீல் வேலை இருக்கும், பார்த்து தான் போகணும். இதையும் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். ஏன்னா இந்த மேப்பு கொஞ்சம் பெருசாக இருக்கும், நீந்தி போகிறதுக்கே ரொம்ப லென்த்தாக வரும். அதான் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். ஆனால் இங்கே நமக்கு சீல் இருக்கிற மாதிரி கண்ணுக்கே தெரில. ஸோ ஆஹா, சுற்றி பிளாக் ஆகிடுச்சு. இல்லை, அந்த ரோப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு போகணும். எனக்கு கண்ணு தெரியும் வழிக்கு சரியாக. ஃபுல் பிளாக் ஆகிடுச்சு. அந்த சீல் வந்து அடிக்குமோ தெரியல, வந்தால் தான் தெரியும். சீல் எதுவுமே கண்ணுக்கு தெரில. ஒரு சீலுமே இங்கே இல்லை. அப்புறம் சீல் இங்கே இருக்குன்றாங்கன்னு தெரியல. ஓகே, திருப்பி கேவ் மாதிரி இடத்துக்கு வந்திருக்கோம். நம்ம எண்டிங் கிட்டே போகிறோம்னு நினைக்கிறேன். நான் மேல் பக்கமாக போகுது. இல்லை, வரலன்னு நினைக்கிறேன் இன்னும். எண்டிங்க்கு வந்துட்டோம். ஓகே, இப்போ நம்ம இந்த ரிவரை க்ராஸ் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு எங்கே ஓடி போகணும்? மேலே போகிறதுக்கு வழி இருக்குது. இப்போ மேலே போவோம். இவ்வளோ வந்துட்டு இருக்கு, இன்னும் செக் பாயிண்ட்டை காணோம். செக் பாயிண்ட் வந்துருச்சு. ஒருவேளை நம்ம கேம்ப் போனது கேம்ப் 2க்கு வந்துட்டோம். செகண்ட் செக் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். இருங்க, அங்கே போய் ஒரு என்ட்ரியை போட்டுருவோம். ஓகே, பேட்ஜை கொடுத்துட்டாங்க. நம்ம என்ட்ரி போட்டாச்சு. இப்போ நம்ம கேம்ப் 2க்கும் வந்தாச்சு. இப்போ நம்ம தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு எனர்ஜி பார்லாம் சாப்பிட்டு எல்லாத்தையும் ஃபில் பண்ணி வச்சுருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம். அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம டிஸ்கார்ட் சர்வரில் இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் டிஸ்கார்ட் சர்வரில் ஜாயின் பண்ணிடுங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வைக்கிறேன். அதில் ஜாயின் பண்ண முடியலன்னா கேளுங்க, நான் திருப்பி லிங்க் தரேன். அப்புறம் டிஸ்கார்ட் பற்றி தெரியாதவங்க டுட்டோரியல் பார்த்து டவுன்லோட் பண்ணுங்கள். ஏன்னா பாதி பேருக்கு டிஸ்கார்ட் பற்றி தெரியாது. டிஸ்கார்ட் வந்து சும்மா ஒரு வாட்ஸ்அப் மாதிரி தான். அதில் என்னன்னா கேமர்ஸ்க்காக தான் அந்த டிஸ்கார்டே இருக்கும். அதனால் மறக்காமலும் டிஸ்கார்ட் சர்வரில் ஜாயின் பண்ணிடுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். மறக்காமல் ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணிட்டு போயிருங்க. முடிஞ்சால் நெக்ஸ்ட்டு என்ன கேம் ப்ளே பண்ணான்னு சொல்லிடுங்க. ஓகே, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம். அதெல்லாம் பார்த்தவங்களுக்குலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.